So find Lorentz series f of z equal to 7z minus 2 divided by z into z minus 2 into z plus 1. Here's என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் லெஸ் தென் இங்கே இஜெட் கொடுக்காம என்ன சொல்லிக்கிறாங்க இஜெட் ப்ளஸ் ஒன்னு கொடுக்குறாங்க. z plus 1 கொடுக்குறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இஸ் லெஸ் தென் 3 இஸ் லெஸ் தென் 3 இதுதான் நம்மளுடைய ரீஜியன். அப்போ என்ன கேட்குறாங்க லாரன்ஸ் சீரிஸ் கேட்குறாங்க. லாரன்ஸ் சீரிஸ் ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு என்ன டைப் தெரிஞ்சுது. இது வந்து பவர் 3 டினாமினேட்டர் பவர் 3 இருக்குது, நியூமினேட்டர் பவர் 1 இருக்குது. ஆக்சுவலாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடு எல்லாமே லீனியர். இங்கே பாருங்க எல்லாமே லீனியர். அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைப்பாக தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு டைப் நோக்க போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுங்க 7z minus 2 divided by z into z minus 2 into z plus 1. சரியாம்மா? சார். இப்போ என்ன பண்ணுங்க equal to a by z plus b by z minus 2 plus c by z plus 1. ஓகே ஓகே. இதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இதுதான் 7z minus 2 is equal to a into z minus 2 into z plus 1 plus b into z plus 1 plus c into z minus 2. ஓகே ஓகே. அவ்வளோ இதுக்கப்புறம் ஏபிசி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் இஜெட்டுக்கு இஜெட் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்க. இஜெட் ஈக்குவல் 0 போட்டால் -2 ஈக்குவல் டு இதெல்லாம் 0 ஆகும். இங்கே பிங்கிற டைம் 0 ஆகும், சிங்கிற டைம் 0 ஆகும். அப்போ ஏக்கு மட்டும் வரும் 0 -2 அப்போ -2a வருது. கரெக்டுங்களா? -2a. அப்போ ஏவோட வேல்யூ என்னது -2 -2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஏவோட வேல்யூ 1. கரெக்டாமா? ஆமாம் சார். a is equal to 1. இஜெட் ஈக்குவல் என்ன போடலாமா -1 -1 போட்டு எது கட் ஆகும் ஏங்கிறது கட் ஆகும், அதாவது பிங்கிறது கட் ஆகும், சிக்கு மட்டும் வரும். இங்கே -1 அப்ளை பண்ணுறீங்க -7 -9 வருது ஈக்குவல் டு சி கிட்ட போட கிடைக்குது -3 வருதாமா +3 இங்கே -1 போடுவீங்க, இங்கே -3 வருது, -1 ப்ளஸ் அப்போ +3c. கரெக்டுங்களா? ஸோ இப்போ z = -1 எடுக்கும்போது a டேர்மும் b டேர்மும் கேன்சல் ஆகிடும் சார். ஆமாம் கிடையாது. ஏ டேர்ம் இங்கே வந்து எங்கே z + 1 இருக்குதோ அது வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த டேர்மில் இல்லை. அப்போ இந்த டேர்மில் அப்ளை பண்ணுங்க சார். -3c தான் சார் இருக்கும். அப்போ இங்கே -1 இருக்குது, இஜெட் இருக்குது. இஜெட் வந்து ஒரு மைனஸ் இருக்குல்ல, இஜெட் இருக்குதாங்க. இஜெட் வந்து ஒரு -1 வருது. அப்போ -× ++3c. கரெக்டாமா? புரியுதுல? தனியாக போட்டு காட்டணுமாம்மா? புரியுதுல? போட்டு காட்டுறா சார்? இல்லை தனியாக செப்பரேட்டாக ரன் பண்ணி காட்டுட்டுங்களா, இல்லை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு கேட்டேன். இல்லை புரியுது சார். நான் அந்த செட்டு மறந்துட்டேன். ஓகே ஓகே. சரி -3 கரெக்டுங்களா? c = -3. அதே மாதிரி b கண்டுபிடிங்க. z = 2 சார். சூப்பர்மா, வெரி குட். z = 2. அப்போ நான் 2 × 2 12 வெரி குட். அப்போ இது கட் ஆகும். a டேர்மும் c டேர்மும் 0 ஆகிடும் சார். b × 2 × 3 z = 6b b = 2 சார். b வெரி குட். சரி எல்லாத்தையும் நம்ம இங்கே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒன்றில் அப்ளை பண்ணுங்கள் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சீரீஸை பார்ப்போம். நம்ம டேரெக்டாக எப்போ விஜெட்னு எழுதிக்கலாம். அப்போ எப்போ விஜெட் கேன் பி ரிட்டன் அஸ் a. ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ 1. அப்போ 1/z. பியோட வேல்யூ 2. அப்போ 2/z c -3/z plus 1. அப்போ இதுதான் நம்மளுடைய மெயின் f of z. நம்மளுக்கு கொடுத்த கண்டிஷன் என்ன? ஒரே ஒரு கண்டிஷனாக கொடுக்கணும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னா z+1 நம்ம இஜெட்னா டேரெக்டாக ஏம் வச்சு நம்ம போடலாம். பட் இங்கே z+1 கொடுக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக தான் போடணும். இப்போ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரீஜியன் 1 less than modulus of z+1 less than 3. less than 3. அப்போ இந்த ரீஜனுக்கு நம்ம எப்படி லாரன்ஸ் சீரிஸ் எழுதுறது?
அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு ஒன் இஜெட் ப்ளஸ் ஒன்னுங்கிறது வந்தனால எங்கே வந்து இஜெட் ப்ளஸ் ஒன்னுங்கிற டேம் வருதோ அந்த டேம் அப்படியே வச்சுக்கலாம், எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போ இதுக்கு லாரன்ஸ் சீரிஸே இல்லை, இதுதான் நம்மளுடைய சீரிஸ், இதோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மீதி ரெண்டு டேமுக்கு தான் வந்து நம்ம லாரன்ஸ் சீரிஸ் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ரெண்டு டேமும் இஜெட் ப்ளஸ் ஒன் டேமாக கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் அதுதான். நீங்கள் கொடுத்துருக்குறது என்னவோ அதை எடுத்து நம்ம இங்கே மாற்றணும். அப்போ இது ஆல்ரெடி அந்த மாடல் இருக்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணுறது இந்த டைமும் இந்த டைமும் கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணலாமா? அப்போ என்னாச்சு, எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1 பை, எனக்கு என்ன வேணும், இஜெட் ப்ளஸ் 1 வேணும். அதனால் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1 ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு 1 மைனஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டுங்களா? இஜெட் இருக்குது, எனக்கு தேவைப்படுறது இஜெட் ப்ளஸ் 1. அதனால என்ன பண்ணிட்டேன், ஒரு 1 ஆட் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணிட்டேன். கரெக்டாமா? ஓகே சார். அதே மாதிரி அடுத்த ஐடியா சொல்லுங்க. 2 டிவைடட் பை, எனக்கு இஜெட் ப்ளஸ் 1 வேணும். அப்போ அந்த இஜெட் ப்ளஸ் 1 ஆட் பண்ணிட்டு செப்பரேட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஒரு மைனஸ் பண்ணிட்டு. கரெக்டாமா? மைனஸ் டிவைடட் பை இஜெட் ப்ளஸ் 1. அந்த டைம் பிரச்சனை என்ன அப்படியே வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். புரிஞ்சுக்கிட்டு இதே क्वेश्चन நாங்க கிளாஸ்ல போட்டுருக்கோம். ஓகே. ப்ரீவியஸ் क्वेश्चनமா? இந்த क्वेश्चन சார். இந்த क्वेश्चन வந்து நீங்க u வெச்சிட்டு போட்டுருப்பீங்க. அதை விட இது ஈஸியான ஐடியானால இத போடுறேன். நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா புக் மெத்தட் போட்டுருப்பீங்க. புக் மெத்தட் என்ன சொல்லிருப்பாங்க, z+1 போட்டுருப்பீங்க, u = z u - 1 போட்டுருப்பீங்க. அதை விட இது ஈஸியான ஐடியா. மேபி அதை ஃபாலோ பண்ற பண்ணீங்க, இல்ல இதை ஃபாலோ பண்ணணும் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. நான் இதுதான் சொல்லி பார்த்தேன். இதை சொல்லி கொடுத்தா திரும்ப வந்து இஜெட்டுக்கு மாற்ற வேணும். நீங்க இதை வச்சுக்கிட்டீங்கன்னா இதை டைரக்டா நம்ம ப்ராப்ளம் முடிச்சிடலாம். இதை வச்சுக்கிட்டா டைரக்டா ப்ராப்ளம் முடிச்சிடலாம். சரிங்களா? ரெண்டு ஒன்று தான்மா. இது வந்து வேரியபிள் கன்வெர்ட் பண்ணுறீங்க. நான் கன்வெர்ட் பண்ணாமல் அதே வேரியபிள் வச்சு போடுறேன். ஆட் அண்ட் செப்பரேட் பண்ணி போடுறேன். சரிங்களா? ஓகே சார். எனக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த மெத்தட் நடத்துட்டு இதே நடத்துட்டா என்ன சொன்னீங்களோ அதுக்கு இந்த நான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் போட்டுட்டுங்களா இல்லை இந்த மெத்தடில் போட்டுக்கலாம்? இந்த மெத்தடில் 2 ஸ்டெப் ஆன்சர் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் வரும். நம்ம அதிலே போடலாம் சார். ஏன்னா சப்போஸ் z+1க்கு பதிலாக வேற ஏதாவது கேட்டாங்கன்னா ஓகே. எது இருந்தாலும் எந்த மாடல் வந்தாலும் இதுலயே போடலாம். சரி, இது முடிச்சிட்டு அதையும் சொல்லி கொடுத்துறோம். ரெண்டு மெத்தட். இப்போ நான் இப்போ வந்து எனக்கு z+2ன்னு கொடுத்திருந்தாங்கன்னா நான் 2 ஆட் பண்ணி செப்பரேட். அவ்வளவுதான். பெருசால என்ன இல்ல. நீ 3ன்னு வந்து 3 ஆட் பண்ணி 3 போட போற. 4 வந்து 4 ஆட் பண்ணி 4 போட போற. நீ என்ன டைம் வருதோ அந்த டைம் இங்க பண்ண போற. இன்சர்ட் பண்ண போற. -1 ன்னு கொடுத்தா சார் z-1 னா போட்டுங்க. -1 +1 போட்டுக்கோ. -1 +1 போட்டுக்கோ. ஓகே சார். எது இருந்தாலும் ஆட் அண்ட் செப்பரேட் தான். எந்த டைம் இல்லையோ அது செப்பரேட் அண்ட் ஆட், அது ஆட் அண்ட் செப்பரேட் அதான் நடக்க போகுது. ஓகே சார். சரி, நான் உனக்கு இந்த மெத்தடி போடுறேன், அந்த மெத்தடி போடுறோம், ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இது டைம் எழுதிட்டு இருந்தாலும் உனக்கு இந்த மெத்தடி நான் முடிச்சிடுறேன். அப்புறம் நம்ம அதுக்கு போகலாம். சரி டாக்டர். இப்போ வந்து இந்த பாருங்க, நம்மளுக்கு என்ன வேணும், மாடலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தென் 1 மாற்ற வேணும். இங்கே எக்ஸோட வேலை என்னது, இஜெட் ப்ளஸ் 1. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லெஸ் தென் 1க்கு மாற்றக்கூடாது. இது எப்படி மாற்றலாம், ரெண்டு கேஸா. ஒரு கேஸ் வந்து லெஸ் தென் மாடலஸ் ஆஃப் இஜெட் ப்ளஸ் 1 இருக்குது. அடுத்தது வந்து மாடலஸ் ஆஃப் இஜெட் ப்ளஸ் 1 லெஸ் தென் 3 இருக்குது. எதை வந்து எதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் சொல்லுமா? நம்மளுக்கு இந்த கேஸ் வேணும்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். எதை வந்து டிவைட் பண்ணலாம், இந்த டைம் கேட்கணுமா? கரெக்ட்டுங்களா? இதுக்கு வந்து இது கீழே வரும். 1/z ஜெனரேட் கொண்டு வரணும். சோ 1/z இதுக்கு -3 வந்துச்சு. -2 -1 வந்து -3 ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்போ நல்லா பார்த்துங்க. 1 இது ஒன்று எழுதிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். -1 + 2 டிவைடட் பை -1 -2 வந்து -3. அப்போ என்னது, இஜெட் ப்ளஸ் 1 -3 -3 டிவைடட் பை இஜெட் ப்ளஸ் 1. இப்போ இந்த இதை எழுதுற பின்னாடி இந்த டேம் ரெண்டையும் கன்சிடர் பண்ணுங்க. இங்கே 3 இருக்குது, பார்த்தா இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன வேணும், இந்த 3 தான் கீழே கொண்டு வரணும். கரெக்டாக இந்த 3 தான் கீழே கொண்டு வரணும். அப்போ என்ன நடக்கும், இஜெட் ப்ளஸ் 1 டிவைடட் பை 3 இஸ் லெஸ் தென் 1. கரெக்டுங்களா? இஸ் லெஸ் தென் 1. சரியாம்மா? கேட்டுக்கமா? டவுட்லே இல்லை. இப்போ இந்த ரெண்டு டைமாக தான் கீழே இருக்கிற ரெண்டு டைமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதுவும் தான் நம்ம கீழே இருக்கிறது கன்வெர்ட் பண்ண போகிறோம். சரி டாக்டர். இப்போ எனக்கு என்ன வேணும், 1/z வேணும் வெளியே. இதுக்கு என்ன எடுக்க போகிறேன், இஜெட் வெளியே எடுக்க போகிறேன். இஜெட் ப்ளஸ் 1. அப்போ என்னாச்சு, 1/z ப்ளஸ் 1 வெளியே எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 1 டிவைடட் பை 1 மைனஸ் 1 டிவைட் z ப்ளஸ் 1. 1/1
கரெக்டாமா? z + 1 வெளிய எடுத்துட்டேன். அப்போ 1 - 1/z + 1. கரெக்டாமா? ஓ z + 1 வெளிய எடுக்கிறோம். ஓகே ஆ. சார். இங்க என்ன எடுக்கணும்? இங்க பாருங்க என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? z + 1 / 3 <1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால நான் என்ன எடுக்கணும் ஓகே. இங்க? -3 வெளிய எடுத்துக்கணும். -3 வெளிய எடுத்தா தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்ப -3 எடுத்தீங்கன்னா 1/1 - என்ன கிடைக்கும்? z + 1 / 3 கிடைக்கும். கரெக்டாமா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் சொல்லுங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சார் எப்படி சார் நியூமரேட்டர்ல z + 1 ஓ 3 தான் வெளிய எடுத்திருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஆமாமா. 3 தான் வெளிய எடுத்துக்கிறேன். எதனால 3 வெளிய எடுத்துக்கிறேன்? இங்க பாருங்க. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. 3ங்கிற டேர்ம்க்கு இந்த கண்டிஷன், 1ங்கிற டேர்ம்க்கு இந்த கண்டிஷன். ஓகேங்களா? சார். புரியுதாம்மா? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். கொஞ்சம் பாருங்க இந்த கண்டிஷன்ல தான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி இதுக்கப்புறம் என்னது? இது எழுதிக்கிட்டே முடிஞ்சு போச்சு. ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. மேல நியூமரேட்டர் கொண்டு வரீங்க. அவ்வளவு சிம்பிளிஃபை பண்றீங்க முடிஞ்சுச்சு. அப்ப என்னது? 1/z + 1 மேல வந்துருமா? மேல வந்து என்ன கிடைக்கும்? 1 - 1/z + 1 ஹோல் பவர் -1 -2/1 என்ன கிடைக்கும்? z + 1 / 3 ஹோல் பவர் -1 -3/z + 1. கரெக்டாமா? சார். இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாமா? இல்ல சார். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்முலா சீரிஸ் ஃபார்முலா தெரியும், நார்மல் ஃபார்முலா தெரியும். நீங்க எதை வேணா ட்ரை பண்ணிக்கோங்க. அப்ப என்னாச்சு? So 1/z + 1 into ஆ, ஆ. சீரிஸ் 1 minus 1/z + 1 plus 1/z + 1 the whole square minus 1/z + 1 the whole cube போதும். அதோட முடிச்சு. minus 2/3 into இது டாட் டாட் வைக்கீங்க. டாட் டாட் வைக்காத விட்டுறாங்க. டாட் டாட் வைக்கணும். so dot போட்டேன் சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. 2/3 1 minus z + 1/3 plus z + 1/3 the whole square minus z + 1/3 the whole cube dot ஓகே. minus அந்த லாஸ்ட் டேர்ம்ஸ் லாஸ்ட் டைம் எழுதுவேன். -3/z + 1 எழுதுவேன். அந்த டைம் plus 1 அவ்வளவுதான். 1 z + 1 summation of n is equal to 0 to infinity minus 1 into n 1 power n இப்ப நம்ம ஃபார்முலா தப்பு பண்ணிட்டோம். ஃபார்முலா என்ன நடந்துக்குது? நல்லா பாருங்க. இங்க நடுவுல வந்து மைனஸ், இது மைனஸ் இருக்குது. மைனஸ் மைனஸ்னா என்ன ஃபார்முலா? எல்லாமே பிளஸ்னு ஆகும். நம்ம பாத்தீங்கன்னா 1 பிளஸ் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் வந்து 1 பிளஸ் x ஹோல் பவர் -1 பார்த்தோம். இங்க என்ன இருக்குது? 1 மைனஸ் x 1 மைனஸ் நீ இப்போ சொன்னது வந்து எல்லா டேர்ம்மே பிளஸ்ல வரும். எல்லாமே பிளஸ் வரும். அவ்வளவுதான். ஃபார்முலாவுக்கு கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வராது. சரிங்களா? சரி அப்ப இந்த -1ங்கிறது நமக்கு வராது. கரெக்ட்டுங்களா? எல்லாமே பிளஸ் வராது. இந்த -1ங்கிறது வராது. அப்ப என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா 1/1 + z1 ஹோல் பவர் n வந்துரும். கரெக்ட்டாமா? கரெக்ட்டா இல்ல டவுட்டாமா? -2/3 summation புரியுது சார். ஓகே. z + 1/3 whole power n வெளியே வந்து -3/z + 7 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இது வந்து மெத்தட் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மெத்தட் 2 நீங்க சொன்ன மாதிரி இதே ஓகேவா இல்ல மெத்தட் 2 எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுங்களா? இது ஓகேங்க சார். இல்ல நீங்க இந்த மெத்தட் கேட்டீங்களா? உங்களுக்கு வேணும்னா அந்த மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க. ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் ஒரு வேணும் செக் பண்ணுவோம். ரெண்டுக்கும் சேம் ஆன்சர் வரும். வேற ஆன்சர். சார் சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுத்துருங்க சார். ஓவர்வியூ கொடுக்கலாமா? சரிம்மா. மெத்தட் 2 சொல்றேன் பார்த்துக்கோங்க. இது டைரக்ட் ஆன்சர் வரும். மெத்தட் 2க்கு வந்து இன்னொரு அடிஷனல் 1 ஸ்டெப் வரும். எகைன் f of z சொல்லுமா? f of z என்ன வருது? நம்ம கண்டுபிடிச்சது f of z. f of z. நம்ம ab கண்டுபிடிச்சு போட்டோம் abc. என்ன வந்தது? 1/, ஆமா சார். 1/z plus 2/z - 2 minus 3/z + 1. ஓகே. நம்மளுடைய கண்டிஷன் என்னமா? 1 less than modulus of z plus 1 less than 3. Less than 3. இப்போ என்ன பிரச்சனைனா இங்க z plus 1 கொடுத்துக்கலாம்ல. அப்ப இந்த டேர்ம் வந்து u ன்னு எடுத்துக்கீங்க. அப்ப u equal to z plus 1 ன்னு எடுத்துக்கீங்க.
சரிங்களா? அப்போ இந்த கேஸ் Okay. என்னாகும்? மேலே இருக்கிற கேஸ் என்னாகும்? 1 less than modulus of u less than 3 வரும். கரெக்ட்டுங்களா? இந்த கேஸ் அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடும். சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? இஜெட்டோட வேல்யூ இங்க இருக்குது. அப்போ இந்த இஜெட்டோட வேல்யூ நமக்கு வேணும். அப்போ என்ன கிடைக்கும்? இதுலேருந்து இஜெட் என்ன வரும்? ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்போ இஜெட் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? u மைனஸ் 1 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இஜெட் வந்து என்ன கிடைக்கும்? ஆமாம் சார். அப்போ இங்க வந்து எல்லாத்தையும் வந்து எங்க அப்ளை பண்றீங்க? இந்த வேல்யூ எல்லாத்தையும் எஃப் ஆஃப் ஜெட்ல அப்ளை பண்றீங்க. அப்போ அந்த f ஆஃப் z என்னவா மாறும்? f ஆஃப் u ஆ மாறும். 1 by u minus 1 வெரி குட். 1 by u minus 1 plus 2 by u minus 3 ஆ? sir, u minus 3 minus 3 by plus 3 divided by u. அப்போ ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன்? இங்க பாருங்க வெரி u கேஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வெரி u தான் வருது. அப்போ இது வந்து நீங்க எதுவுமே இன்டர்சேஞ்ச் பண்ணணும் அப்படியே வச்சுக்கோங்க. லாரன்ஸ் சீரிஸே கிடையாது. okay sir. லாரன்ஸ் சீரிஸ். அப்போ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணது இவனையும் இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன நடக்கும்? இந்த டைம் ரெண்டு கேஸா டிவைட் பண்ணுங்க. 1 less than modulus of u. வெரி குட். கரெக்ட். ஸோ அப்போ வந்துட்டு 1 divided by u modulus less than 1. கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். 1 divided by u modulus is less than 1. இங்க whereas 3 modulus of u divided by 3 is less than 1. இதனால இங்க 3 இருக்குனால. இங்க 3 இருக்குனால இந்த 3 கேஸ். இருக்கணும். ஓகேங்களா? சரி இப்போ அப்ளை பண்ணிடலாமா? இப்போ என்ன வெளிய எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் டைமுக்கு u வெளிய எடுக்கலாம். ஏன்னா 1 by u வந்து இருக்குதுங்களா? அதனால ஃபர்ஸ்ட் 1 by u வரணும் சார். ஆமாம் சார். ஸோ 1 by u into 1 by 1 minus 1 by u வெரி குட். plus ஏன்னா மைனஸ் 3 வெளிய எடுக்கணும். மைனஸ் 3 வெளிய எடுத்தா நமக்கு 1 இந்த கான்செப்ட் வேணும். 1 மைனஸ்ங்கிற கான்செப்ட் வேணும். அதனால என்ன பண்ண போறீங்க? மைனஸ் 3 வெளிய எடுக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? சார். அது 2 by minus 3 வெளிய எடுக்கணும். plus 2 by minus 3 அப்போ 1 by 1 by u by 3 1 minus u by 3 1 minus ஏன்னா மைனஸ் 3 வெளிய எடுக்கணும். minus 3 எடுக்கணும். minus 3 by u. ஓகே. அப்போ அடுத்த ஒர்க் என்ன நடக்கும்? that is equal to so 1 by u into 1 by 1 minus u whole power minus 1 minus 2 by 3 into 1 minus u by 3 whole power minus 1 3 by 3 by u. இதுக்கப்புறம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுங்க. 1 by u ஃபார்முலா போடலாமா இல்ல சீரிஸ் எழுதலாமாமா? சீரிஸ் ஃபார்முலா எழுதிடலாம் சார். 1 by u into summation of n is equal to 0 to infinity. இங்க -1 வராதுல சார். ஏன்னா நடுவுல மைனஸ் இருக்குதுனால ரெண்டுமே மைனஸ் இருக்கு. எல்லா சீரிஸ்மே ஃபுல்லாவே பிளஸ்ல தான் வரும். ஆமா. so 1 by u power n minus 2 by u 3 சார். u இல்ல சார். சரி 3 நான் மேல 3 போட்டு u போட்டேன். 3 கரெக்ட். summation of n is equal to 0 to infinity u by 3 whole power n minus 3. இப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் எகைன் என்ன பண்றீங்கன்னா u ஓட வேல்யூ அப்ளை பண்றீங்க. அந்த அடிஷனல் ஸ்டெப் இருக்கு. u ஓட வேல்யூ என்னவோ அது எண்ட் ஆஃப் ஸ்டெப்ல. so 1 by z plus 1 into summation of n is equal to 0 to infinity 1 by z plus 1 the whole power n minus 2 by 3 into summation of n is equal to 0 to infinity z plus 1 by 3 the whole power n minus 3 by z plus 1. ஓகே. அடிஷனல் ஸ்டெப் 2 வருது. அங்க இருந்து டைரக்டா போடலாம். அது நீ தான் என்ன பண்ணலாம் யோசிச்சு எது ஈஸி நீ ஃபீல் பண்றியோ அதை நீ செலக்ட் பண்றது. ஏன்னா 2